வணக்கம். நான் வெற்றிவேலன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. ஏஎல்பி ஏஎல்பிக்கு முன் ஏஎல்பிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏஎல்பிக்கு முன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இது எதுக்காக நடக்குது, இது நல்லதுக்காக நடக்குதா, கெட்டதுக்காக நடக்குதா, இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, எவ்வளோ நாள் நடக்கும், எப்படி நடக்குது, எதுவுமே எனக்கு வந்து புரியல. ஆனால் நடந்துகிட்டே இருக்குது. நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன். அன்றாடம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன், சம்பாதிக்கிறதுல வந்து வர வருமானத்தில் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான செலவுகள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அப்படியே வந்து வாழ்க்கை வந்து ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. ஆனாலும் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கஷ்ட நஷ்டங்கள், துக்கம் எல்லாமே வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து சகஜமாக வந்துட்டு தான் இருக்குது. நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து காரணமாக இருப்போமா, இது நம்மளால் வந்து இயக்கப்படுதா எப்படின்ற எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குது. என்ன இது, ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நம்மளுக்கு மட்டும் தான் அப்படி கஷ்டம் இருக்குதா, இல்லை எல்லாருக்குமே இப்படி கஷ்டம் இருக்குதா, ஸோ நம்மளுக்கு இப்படி கஷ்டம் இருக்குன்னா நம்ம எதனால இப்படி கஷ்டத்தில் இருக்கோம், இது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணி தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குது ஏஎல்பின்ட்டு. ஸோ அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் கிடைக்கும்போது அதை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து ஈஸியாக பயன்படுத்த முடியுன்றாங்க. ஸோ அப்படி பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண வரும்போது எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பெருசாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈடுபாடே இல்லை. சரி, எல்லா கிளாஸ் மாதிரி இருக்க போகுது சொல்லிட்டு போனேன். பட் அங்கே உள்ளே போனோடனையும் அவங்க எடுத்துக்கிட்ட வந்து அந்த அரவணைப்பு, எடுத்துக்கிட்ட வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் எல்லாம் எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணி நான் வந்து லேர்ன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஏஎல்பியை வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா, நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலலாம் நமக்கு வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுவோம். தூரத்தில் யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனாங்கன்னா நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்தா அவங்க வந்து எப்படி பெடல் பண்ணுறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி கீழே விழுகாமல் கொண்டு போகிறாங்க, எப்படி ஹார்ன் அடிக்கிறாங்க, பெல் அடிக்கிறாங்க, எப்படி சீட்டில் உட்காந்து போயிட்டே இருக்கிறாங்க, எப்படி பின்னாடி இன்னொருத்தவங்க லோடு தாங்கிட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜாதகம் பார்க்குற முறையோ இல்லை ஏஎல்பியோ. ஸோ ஏஎல்பின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கலை. அந்த கலையை வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக வந்து நம்மளுக்கு வந்து கோச்சஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி காலேஜஸில் ஸ்கூலில் நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நமக்கு ருட்டீனாக வந்து கிளாஸஸ் எடுத்து நம்மளை வந்து அந்த இதை வந்து ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறது பழகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் நம்ம எப்படி இருப்போம், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனையும் ஒரு குரங்கு பெடல் போட்டு நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ எப்படி போடுவோம், நம்ம வந்து குரங்கு பெடல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி நம்ம எப்படியும் வந்து வண்டி ஓட்ட கற்றுப்போம். வண்டி ஓட்ட கற்றுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஓட்ட நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேசிக் கிளாஸில் வந்து நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஓகே, நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இந்த குரங்கு பெடல் போட்டு கற்றுக்கிட்ட மாதிரி அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மெதுவாக மேலே ஏறி சீட்டில் வந்து ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு பொறுமையாக வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸில் வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஆஹா, இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குதா, ஓகே இது மாதிரிலாம் இருக்குதா, ஓகே சூப்பராக இருக்கே, இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ இவ்வளோ வருஷம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வந்து ஃபஸ்ட்டு வருதே ஒழிய, இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்ததுன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குமே. இதனால் தேவையில்லாம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் விரயம் பண்ணியிருக்கோம். இந்த விரயத்தில் நம்ம வந்து ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான் உருவாகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏஎல்பி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 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 ஒளிவட்டத்தையும் ஒரு பிரகாசத்தையும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அது நிச்சயமான உண்மை தான். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ஒரு 10 வருஷ காலம் வந்து நான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சன் பிறந்தான். ஸோ அந்த 10 வருஷ காலத்துக்காக நான் வந்து செலவு பண்ண காசு வந்து தொகை வந்து ரொம்ப அதிகம். அதுக்காக நான் போகாத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் போகும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்கள் ஒய்ஃப்க்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கு குழந்தை பிறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிகழ்வு வந்து நடக்கலை. ஸோ எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது சரி இது என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் 2022 எனக்கு ஒரு சன் பிறந்துடுறான். ஸோ சன் பிறந்ததுக்கப்புறம் இப்போ நான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஏஎல்பி அட்வான்ஸ் படித்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்குறேன். நான் ஏஎல்பி பேசிக்ஸ் படிக்கும்போது என் ஜாதகத்தை போடலை. அப்போ வந்து நான் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் செக் பண்ணியும் பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து இது தெளிவாக பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும். அதனால் நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தை போடக்கூடாது அப்படின்னு
ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்தேன். அதனால் பேசிக்ஸில் நான் வந்து என்னோடய ஜாதகத்தை போட்டு பார்க்கல. அட்வான்ஸில் வந்து நான் வந்து என்னோடய பயிற்சிலாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது 2022 எனக்கு என்னோடய சன் பிறந்த டைம் வச்சு எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக அந்த நிகழ்வு வந்து எனக்கு 2022 தான் நடக்கணும்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நடக்கணும்னு இருக்கிற அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மனசு திருப்தி. அடாடா, நம்மளுக்கு வந்து 2022 தான் குழந்தை பிறக்கணுன்ற ஒரு நிகழ்வே நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், தேவையில்லாத செலவு பண்ணிட்டு, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத விரயம், தேவையில்லாத எண்ணெய் சிதறல்கள், இதெல்லாம் நம்ம வந்து இது ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தடுத்திருக்க முடியுமானா கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது கம்மி பண்ணியிருக்க முடியும். ஏன்னா எனக்கு முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மேலே இருக்கிற எதிர்பார்ப்போ, அது மேலே இருக்கிற ஒரு பயமோ, அது மேலே இருக்கிற ஒரு 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 விருப்பமோ நமக்கு வந்து நம்மளுடைய மனதுக்கு எதை கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஏஎல்பி வந்து ஒரு வரப்பிரசாதம். அது நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கும். நெவர்தலஸ் எனக்கு இப்போ லேட்டாக கிடச்சிருந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு இப்போ கிடச்சிருக்கிறத வச்சு நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில் வந்து இந்த ஏஎல்பி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏஎல்பி நான் படித்ததுக்கப்புறம் என்ன புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வந்தோடனே ஒரு டென்ஷன் இருக்கும். இது என்னடா இது வந்து அந்த டென்ஷனை வந்து நம்ம வீட்டில் காமிச்சிட்டு இருப்போம். அப்போலாம் ஒரு 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 ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ எனக்கு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டென்ஷனை நான் காமிக்கிறதே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன், ரொம்ப பக்குவமாக இருக்கேன், ரொம்ப மனசு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஜாதகம் படித்தோம், ஜோசியம் படித்தோம் அப்படின்றதுக்காகவா இல்லை. அந்த நிகழ்வுகள் வந்து அவங்க கோர்வையாக கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வந்தோடனே ஒரு டென்ஷன் இருக்கும். இது என்னடா இது வந்து அந்த டென்ஷனை வந்து நம்ம வீட்டில் காமிச்சிட்டு இருப்போம். அப்போலாம் ஒரு 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 ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ எனக்கு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டென்ஷனை நான் காமிக்கிறதே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன், ரொம்ப பக்குவமாக இருக்கேன், ரொம்ப மனசு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஜாதகம் படித்தோம், ஜோசியம் படித்தோம் அப்படின்றதுக்காகவா இல்லை. அந்த நிகழ்வுகள் வந்து அவங்க கோர்வையாக கொண்டு போய் நம்மள அறியாமையே நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வகையான கலையை வந்து இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து பொதுமணிமூர்த்தி சாருக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். இது ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க வந்து மனசை வந்து செம்மைப்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ இந்த மனசை செம்மைப்படுத்த நம்மளுக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கிது உள்ள. நமக்கு எந்த ஒரு துக்கமோ, எந்த ஒரு கஷ்டமோ, எது ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே பார்த்துக்கலாம், சரி முடிச்சிடலாம், பார்த்துக்கலாம், சரி நடந்துடும், பார்த்துக்கலாம், சரி இப்படி தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு 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 புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிற மாதிரி வந்து இந்த ஏஎல்பி வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துது. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி கிடச்சது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இறுதியாக நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும், உங்கள் மனசை வந்து செம்மைப்படுத்தணும், உங்கள் மனசை வந்து தீர்க்கமாக நம்பணும். ஸோ ஏஎல்பி சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, உணர்த்துவதும் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. ஸோ உணர்த்துவதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. பேசிக்ஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது சொல்லிக் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க, உணர்த்துறாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம அது உணரணும். ஓகே, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும், நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மனம் அது நான் செம்மையாயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. ஸோ உங்கள் மனசை நீங்கள் செம்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான மந்திரங்களுக்கோ எந்த விதமான தந்திரங்களுக்கோ நீங்கள் எதுக்குமே நீங்கள் அடைய வேண்டியதே கிடையாது. உங்கள் மனசை செம்மைப்படுத்துறது தான் இந்த வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது வந்து ஏஎல்பி செய்தாலும் கண்டிப்பாக செய்யுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏஎல்பியை வந்து மனப்பூர்வமாக நம்பி அந்த ஏஎல்பியில் நீங்கள் வந்து நீந்தினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து செம்மையடையும். மனசு செம்மையடைஞ்சதுன்னா நீங்கள் எந்த விதமான மந்திரத்துக்கும் திடீர்னு அடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ திருப்பி சொல்கிறேன், மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. இதுதான் வந்து ஏஎல்பியில் நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஏஎல்பி வந்து நம்ம ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பின்றது ஒரு வாழ்வியல். ஸோ இந்த வாழ்வியலை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏஎல்பியை வந்து கட்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஏஎல்பி வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் ஃபேக்டராக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் ஏஎல்பி படிங்க. ஏஎல்பி படித்து
ஏஎல்பி மூலிமா நீங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.